Hi, hello guys, welcome to your learning tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா strings operators அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நார்மலா ஒரு ஸ்ட்ரிங்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் ஆப்ரேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். அதுல நம்ம 4 டைப்ஸ் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கன்கேடினேஷன்னா ஒன்றும் இல்லை, ஜாயினிங் த டூ ஸ்ட்ரிங்ஸ், ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை ஜாயின் பண்றது தான் வந்து கன்கேடினேஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். நான் இங்க print நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், வெல்கம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதை நான் வந்து பிளஸ்ல கொடுக்குறேன். நம்ம கன்காடினேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து பிளஸ் தான். ஸோ வெல்கம் எவ்ரிபடி. கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்றேன். எனக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த வெல்கமும் அந்த எவ்ரிபடியும் எனக்கு சேர்த்து எனக்கு வந்துடும். ஓகேவா? நீங்க வந்து நினைக்கலாம், நம்ம இந்த தனியா பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரேடியா வெல்கம் எவ்ரிபடின்னு சேர்த்து பிரிண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இது நமக்கு யூஸ் ஆகாது. சம்டைம்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெல்கம் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு, எந்த வேரியபிள்ல இருக்கு அப்படின்னு தெரியாத சமயத்துல நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ் ஆகும், ஆட் பண்ற மாதிரி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அப்பெண்ட்னா என்ன அப்படின்னா, அதுவும் ஆட் பண்றது தான். கண்டென்டேஷன்னா ஜாயின் பண்றதுன்னு சொல்லிடும். அப்பெண்ட் எப்படி யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எஸ்ன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். அதுல வந்து ஒரு வேர்ட் நான் ஸ்டோர் பண்றேன். என்ன அப்படின்னா, அதுலயே வெல்கம்னே கொடுக்குறேன். வெல்கம் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இந்த எஸ்ன்ற வேரியபிள் இருக்குன்னு தெரியும், ஆனா நம்ம எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எஸ்ன்ற வேரியபிள் கூட நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு அதை எதுல எஸ்லயே ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பக்கத்துல வேர்டு ஏதாவது நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, ஆட் பண்ணணும்னா வெல்கம் டு யோர் லேர்னிங் டியூட்டோரியல் அப்படிதான் கொடுக்குறேன். ஷார்ட்டா YLT. ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்கணும், நான் என்ன அவுட்புட்ல வர வைக்கணும், எஸ் தான் அவுட்புட்ல வர வைக்கணும். அதனால நான் பிரிண்ட்ல வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு இப்ப நான் இதை ரன் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. எனக்கு வெல்கம் டு YLT அப்படின்னு வருது. எனக்கே அந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், எஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல வெல்கம்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து பக்கத்துல சம் வேர்ட்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா அந்த எஸ்ல போயிட்டு நான் இங்க தேடிட்டு இருக்க முடியாது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால இந்த எஸ்ஸை கால் பண்ணிக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கேன், எஸ்ன்னு போட்டுட்டு அந்த எஸ்ல நம்ம ஆட் பண்ணணும்ல, ஸோ அதனால இந்த அப்பெண்டுக்கான சிம்பிள் ஆட். ஸோ அதனால நான் இந்த ஆட் சிம்பிள் போட்டுட்டு ஈக்குவல் டு இந்த எஸ்ல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ அதனால நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல டு YLT எனக்கு அப்படின்னு போட்டு நான் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எஸ் பிரிண்ட் பண்ணிருக்கேன். எஸ்ல என்ன இருக்கு, இப்ப என்ன இருக்கு அப்படின்னா வெல்கம் டு YLT அப்படின்னு இருக்கு. ஸோ நான் பிரிண்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்துருச்சு. எனக்கு இங்க ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் உங்களுக்கு ரன் பண்றேன். இப்ப எனக்கு ஸ்பேஸ் விட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஒரு அப்பெண்ட் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ரிப்பீட்டிங்னா என்ன, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வெல்கம் டு YLTன்றதே எனக்கு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். சும்மா ஒரு 4 டைம்ஸ் நீங்க வந்து என்ன வேணா வச்சுக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்க இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல வந்து
10,000க்கு மேல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம். இப்போ வெல்கம் டு மை ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை போய் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரேடியா நம்ம நிறைய ஒரே நேரத்துல நிறைய தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்னா ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் தான் வந்து மல்டிபிள், அந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ எஸ் ஸ்டார் எனக்கு வந்து இது ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்ன்றதுனால நான் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு வந்து அது எனக்கு என்ன வந்திருக்கு, வெல்கம் டு ஒயல்டி ஒயல்டி ஒயல்டி. இன்னைக்கு இதே மாதிரி எனக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படிதான் ஒரு இது பிரிண்ட் ஆகுது. எனக்கு இதே நெக்ஸ்ட் லைன்ல 1 by 1 பிரிண்ட் ஆகும். நம்ம லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ஒரு ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ரிப்பீட்க்கு என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன, ஸ்லைஸ் போடுறது நமக்கு தெரியும். அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம்ல பண்ண போறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெல்கம்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு டி மட்டும் எனக்கு பிரிண்ட் டபிள்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும், வேற எதுவும் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எஸ்ல இருக்க வேல்யூ வேணா என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இண்டெக்ஸ் வேல்யூல என்ன இருக்கும், 0ன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த 0ல ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 0ன்றது தெரியும். ஸோ அந்த 0வை நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கால் பண்ணிருக்கோம். இங்க நான் இப்ப உங்களுக்கு பிரிண்ட் பண்றேன், உங்களுக்கு புரியும். பிரிண்ட் பண்ணோடனே எனக்கு என்ன வருது, டபிள்யூன்னு வருது. எனக்கு டபிள்யூ வருது அப்படின்னா எப்பயுமே இண்டெக்ஸ் வேல்யூ 0வா இருக்கும், அப்புறம் அடுத்தது 1ஆ இருக்கும், அப்புறம் 2ஆ இருக்கும், 3ஆ இருக்கும். இப்படிதான் போகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு நார்மலா உங்களுக்கு எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றது நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லைஸ் ஒரு இண்டெக்ஸ் 2ஆ வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். இப்போ பாதி பாதியா பிரிக்க போறோம். எனக்கு வந்து WEL மட்டும்தான் வரணும், COM வரக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, W வந்து என்ன வேல்யூ 0. ஸோ அதனால 0 எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கோலன் கொடுக்க போறேன். கோலன் கொடுத்துட்டு எனக்கு வந்து எல்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, டபிள்யூல 0 அப்படின்னா இல 1, எல்ல 2, அப்போ 2 எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 போட்டுக்கிறேன். 2 போட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, எனக்கு WE மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் எனக்கு L வரணும்னா நான் இந்த இடத்துல 3 போடணும். ஓகே, நான் இங்க 3 போட்டு இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு வெல் அப்படின்றது வருது. ஏன்னா எனக்கு L என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 2 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அந்த 2 வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். நம்ம எது வரைக்கும் வரணுமோ அதுக்குள்ளதான் கொடுக்கணும். இப்ப எனக்கு வந்து சீன்றது வரணும், சீன்ற வரைக்கும் நமக்கு வரணும் அப்படின்னா நான் இங்க 4 கொடுக்கணும். 4 கொடுத்துட்டு இப்ப நான் ரன் பண்ணுவேன். எனக்கு WELC வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரிதான் ஒரு ஸ்லைசிங் வந்து ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க வந்து இப்ப ஸ்லைசிங் வச்சே நம்ம வந்து இன்னொரு ப்ரோக்ராம் கூட நம்ம பார்க்கலாம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இப்ப நான் வந்து எஸ்ல வெல்கம்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டபிள்யூன்றது வெறும் டபிள்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் WE அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். அப்புறம் WEL அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒன்னொன்னு கூட ஆட் ஆகி லாஸ்ட் எனக்கு வெல்கம் அப்படின்னு எனக்கு ஃபுல்லா பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம எப்படி ப்ரோக்ராம் போட போறது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம போட போறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணணும். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. நீங்க இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும்னா அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நான் இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்றதுனால நான் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் போட போறேன். இப்ப நான் ஃபார்
யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கொடுக்கணும். அந்த வேரியபிள் வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆரின் நான் ஒரு முன்னாடி நம்ம என்ன ஆரின் எஸ் எடுக்க போறோம். ஏன்னா எஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், வெல்கம் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த வெல்கம்ன்ற வேர்டு நம்ம எதுல கால் பண்றோம், ஃபாரின் லூப்ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்லைசிங்கை யூஸ் பண்ண போறோம். பிரிண்ட்ல எஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம் இல்லையா, என்ன சேவ் பண்ணிருக்கோம், எஸ்ல வெல்கம்னு சேவ் பண்ணிருக்கோம். அந்த வெல்கம்ல இருந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூல ஒண்ணு ஆட் ஆகிட்டே வரப்போறோம். எனக்கு ஒண்ணு ஆட் ஆனாதானே எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூல ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, 0ல எனக்கு 1 ஆட் ஆகுனா எனக்கு என்ன வரும், 1 வரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவையும் ஆட் ஆகி பிரிண்ட் பண்ண போறோம். இது உங்களுக்கு புரியலனாலும் நோ ப்ராப்ளம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரா புரியும். இப்போ நான் பிளஸ் ஈக்குவல் டு 1 ஏற்கனவே நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டபிள்யூன்றது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் டபிள்யூ பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இண்டெக்ஸ்ல 0 கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இண்டெக்ஸ் வேல்யூவை இங்க பிரிண்ட்ல கால் பண்ணிருக்கேன். எஸ்ன்றது இந்த என்ன சேவ் வெல்கம்னு சேவ் பண்ணிருக்கோம். அந்த வெல்கம்ல எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0 எடுத்துக்குது. 0ல என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு W இருக்கு. ஸோ அந்த டபிள்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ அதாவது பிரிண்ட் ஆயிடும். ஸோ டபிள்யூ பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது கூட 1 ஆட் ஆகும். ஸோ 1ல என்ன இருக்கும், இ இருக்கும். ஸோ அந்த இல இருக்க 1ஐயும் அந்த 0ப்பையும் எனக்கு ஆட் பண்ணி எனக்கு WE அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வரும். இந்த கண்டிஷன் முடிஞ்சிட்டோன்னே நமக்கு என்ன வரும், இப்போ நம்ம கிட்ட WE அப்படின்னு 2 தான் இருக்கு. 1 வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2 வேல்யூ பிரிண்ட் ஆகணும். 2ல என்ன இருக்கு அப்படின்னா L இருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே இருந்த 0, 1, 2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை பிரிண்ட் ஆகி நமக்கு லாஸ்ட்ல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அந்த இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா, எனக்கு ஈக்கு மேல நமக்கு எந்த வேர்டும் இல்லை. எது வரையும் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான் இருக்கு. ஆக 7க்கு மேல எதுவும் இல்லை. ஸோ 7க்கு வந்துட்டு போய் பார்க்கும் இங்க ஏதாவது லெட்டர் இருக்கா, வேல்யூ இருக்கான்னு பார்க்குவாங்க, எதுவுமே இல்லை. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எதுல வந்துருச்சு அப்படின்னா 7ல வந்துருச்சு. 7ல வந்துட்டோன்னே எனக்கு அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஏன்னா 7ல தான் எந்த வேல்யூமே இல்லையே. ஸோ அதனால அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ எனக்கு இப்படிதான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகுது. எப்படி ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். கண்டென்டேஷன், அப்பெண்ட், ரிப்பீட்டிங், ஸ்லைசிங் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் அடுத்த டாபிக்ஸோட நாங்கள் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.